மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸில் யூனிட் 5 டபுள் இன்டகிரேஷன் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான சம் பார்க்க போகிறோம். எவாலுவேட் இன்டகிரல் π/2 இன்டகிரல் sin θ r d θ dr. சொல்யூஷனில் வந்து லெட் ஐன்னு போட்டு கொஸ்டினை வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்டகிரல் பார்க்குறோம். சைன் டீட்டான்னு இருக்குது, ஆறுன்னு இருக்குது. ஸோ எப்பயுமே எப்படி இருக்கணும்னா இங்கே வந்து ஆர் டீட்டா டீட்டான்னு இருக்குது. ஸோ டீட்டான்னு இருக்கக்கூடாது, டீட்டா ஆர்னு இருக்கணும். ஸோ அது மாதிரி இருந்தாலே கரெக்ட் ஃபார்ம். அதனால் வந்து இப்போ கரெக்ட் ஃபார்முக்கு எடுத்து எழுதியாச்சு. அதாவது ஆப்போசிட் சைன்ஸில் வந்து இருக்கணும். டீட்டா ஆர் டீட்டா அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கணும். அதே கரெக்ட் ஃபார்ம். இப்போ ஆரை இன்டகிரேட் பண்ணுறப்ப ஆர் பவர் 1ன்னு இருக்குது. ஸோ ஒன்று ஆட் பண்ணணும், டிவைடட் பை அந்த பவரை வந்து கீழே டினாமினேட்டர் போகணும். அதே இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதோட இன்டகிரல் வந்து ஆர் சைன் டீட்டா, ஆருக்கு பதிலாக 0 போடணும் இந்த இன்டகிரல் டி டீட்டா. இப்போ வந்து ஆர் இருக்க இடத்துல சைன் டீட்டா வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ 0 டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இங்கே இருக்க 1/2 வந்து நம்ம வந்து வெளியில் அந்த கான்ஸ்டண்ட்டை தனியாக எடுத்து எழுதி வச்சாச்சு. இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாவை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரூல் இருக்குது. என்ன ரூல்னால், இதுவே வந்து இந்த சைன் பவர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 1/2 டாட் π/2. இதுவே வந்து ஆடாக இருந்துச்சுன்னா 2/3 × 1. இதுவே வந்து ஆன்சர். ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 1/2 டாட் π/2, ஏன்னா ஈவன் 2ன்னு இருக்கனால. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மேலே மல்டிப்ளை பண்ணால் π, கீழே 2 × 2 × மல்டிப்ளை பண்ணால் 8.